ஜேபி மார்கன்ல ஒரு கேஸ் நடந்திருக்கு. 35 வயசு இந்தியன் பேங்கர் வந்து என்னோட சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் வந்து என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கேஸ் கொடுத்திருக்காரு. அந்த கேஸ் வந்து இப்போ பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு. என்னன்னா ராணான்னு ஒருத்தர், அவர் 35 வயசு ஆகுது, இந்தியாவை சேர்ந்தவர். அவர் ஜேபி மார்கன்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போ அவருக்கு மேல இருந்து சீனியர் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்றாங்க ஒரு லேடி. அவங்க பேர் வந்து லார்னா அச்டினின்ட்டு 37 வயசு, அல்பேனியாவை சேர்ந்தவங்க. அவங்க வந்து இவரை வந்து செக்ஷுவல் டார்ச்சர் கொடுத்ததா, என்கிட்ட வந்து நீ செக்ஷுவல் ஸ்லேவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி மாத கணக்கில் தொடர்ந்து டார்ச்சர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம படத்தெல்லாம் பார்த்துருப்போம், சீனியராக இருப்பாங்க மென்னு. அப்போ புதுசாக பொண்ணுக்கிட்ட வரும்போது சேட்டை பண்ணுறது அந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். அதே மாதிரி இவங்க பண்ணியிருக்காங்க. எப்படி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பென் எடுத்து கீழே போட்டு கீழே போயிட்டு அவர் காலை தடவி அவங்க காஃபெல்லாம் ஸ்குவீஸ் பண்ணாங்களாம். வாவ் நைஸ் காஃப்ஸ், பேஸ்கெட் பால் பிளேயரா, பயங்கரமாக இருக்கு அப்படி இப்படின்னு அந்த மாதிரிலாம் இவர் அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு அவங்களோட பிரெஸ்ட்டை வந்து ஒரு ஃபேஸில் இது பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக உன் ஒய்ஃபுக்கெலாம் இந்த மாதிரி இருக்காது அப்படின்ற மாதிரி ரொம்ப ரேசிஸ்ட் கமெண்டும் பண்ணியிருக்காங்க. நீ என்னோட லிட்டில் ப்ரௌன் பாய் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. என்ன நினச்சிட்டு இருக்க, இந்த ஆர்கனைசேஷன் வந்து ஒரு லிட்டில் ப்ரௌன் பாயை வந்து லீட் பண்ண விட்டுருவாங்களா, என் கையில் தான் இருக்குது. நான் நினச்சேன்னா ஒன்னே இப்போ அமுச்சு விட்ருவேன், உனக்கு ப்ரொமோஷன் கிடைக்காம பார்த்துப்பேன், பார்க்குறியா, நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுன்னு ஒழுங்காக இருந்தானா நீ கண்டினியூ பண்ணுவோம் அப்படிலாம் சொல்லி மிரட்டியிருக்காங்க. அவருக்கு நிறைய டார்ச்சர் கொடுத்துருக்காங்க. அவர் ஃபேஸில் வந்து உக்காந்துருக்காங்க. அது மாதிரி அவங்களோட டோஸை வந்து சக் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அவங்க இன்ட்ரெஸ்டே இல்லை இவங்க மேலே. அவருக்கு வந்து ஆல்ரெடி மேரிடு. அவங்க வந்து இன்ட்ரெஸ்டே இல்லையா, அதனால் வந்து அவரோட ட்ரிங்க்ஸில் வந்து வயாகரெல்லாம் போட்டு எரெக்ஷன் வர வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி இது வந்து மாதக்கணக்கில் தொடர்ந்து நடந்திருக்கு. அவர் இதை போய் கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்காரு, என்ன இந்த மாதிரி அப்யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து செட்டில்மெண்ட் பேசி காசு கொடுத்து அவர் அமுச்சதாக சொல்கிறாங்க. இப்போ மறுபடியும் வந்து அவர் ஒரு லா சூட் போட்டிருக்காரு. இந்த நியூஸ் பயங்கர வைரலானோடனே ஜேபி மார்கனே இன்டர்னலாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. பண்ணிவிட்டு இந்த கேஸில் எந்த மெரிட்டுமே இல்லை, கம்ப்ளைண்ட் பண்ணவர் அவரையுமே நாங்கள் கூப்பிட்டோம், அவர் இதில் கலந்துக்கவே இல்லை, ப்ரூஃபும் அவர் தரமாட்டுறாரு, எங்களுக்கு தெரிஞ்சு இந்த கேஸு உண்மை இருக்காது நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி அந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த கேஸ் வந்து கோர்ட்டில் இருக்குது. இனிமேட் தான் தெரியும் நிஜமாலே இந்த மாதிரி நடந்ததா இல்லை இவர் சும்மா சொல்கிறாரான்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை ஒட்டி இப்போ நிறைய மீம் இந்த எக்ஸ்லலாம் வந்துட்டு இருக்கு. நான் வரேங்க வேலைக்கு, இப்போ ஜேபி மார்கனில் வேலை வேணும்னு போட்டால் போதும் கூட்டம் குவிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி இதை வச்சு நல்லா மீம் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபெமினிசமோட எஃபெக்ட் தான். ஹையர் பொசிஷனில் வந்து உமன் இல்லைன்னு கவலைப்பட்டு இருந்தாங்க. இப்போ ஃபெமினிஸ்ட்லாம் ஹையர் பொசிஷன் போனால் அவங்க என்ன மாதிரி பண்ணுறாங்க பாருங்க அப்படின்ற மாதிரி நிறைய மீம்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த கேஸ் வந்து நெக்ஸ்ட் லெவல் எந்த மாதிரி போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.